தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு நேற்று யாழ் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளரின் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான தெளிவூட்டல் கலந்துரையாடலானது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் சனிக்கிழமை புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 5 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 13வது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு அகழ்பணியில் 52 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வட்வரி மற்றும் பொருட்களின் விலை குறைப்பை எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். IMF-இன் கொள்கைகளுக்கு இணங்கி கொண்டுள்ளதால் அதை மீறி செய்ய முடியாது. IMF அவ்வாறு குறைப்பதற்கு அனுமதி அளிக்காது. நாங்கள் அரசாங்கத்தை எடுப்பதற்கு முன்னர் சர்வதேசத்தில் இலங்கையை வங்குரோத்தாக நாடாகவே கருதினர். இலங்கையர்கள் என்றால் ஏளனமாகவே பார்த்தனர். அவ்வாறு இருந்த நாட்டை நாம் செழிப்பானதாக மாற்றினோம். அண்மையில் திரைசேரி செழிப்பாக 2028ஆம் ஆண்டு IMF-இலிருந்து நாம் வெளியேறும் காலமாகும். ஆனால் 2027ஆம் ஆண்டு வெளியேற திட்டம் தீட்டியுள்ளோம். அப்போது வட்வரி மற்றும் பொருட்களின் விலையை குறைப்போம். நாம் படிப்படியாக அரசின் அனாவசிய செலவுகளை குறைத்து வருகின்றோம். அதன் மூலம் மக்களுக்கு எதிர்காலத்தில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை கிங்கம பிங்காம பகுதியில் நேற்று மதியம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வயலில் ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு உரிமம் பெற்ற துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாகவும் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் முறையான அனுமதி பெறாத குழாய் கிணறுகள் அமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வேலணை கட்டுப்பாடுகள் பிரதேச சபை அறிவித்துள்ளது. அத்துடன் அமைக்கப்படும் குழாய் கிணறுகளை எந்தவிதமான கட்டுப்பாடுகள் மற்றும் போதிய வழிகாட்டுதல்களின்றி தாந்தோற்றித்தனமாக அமைப்பதானது அவரது பிரதேசத்தில் காணப்படுகின்ற மிக சொற்பமான நன்னீர் கிணறுகளையும் வெகு விரைவில் பாதிப்படைய செய்யும் ஒரு செயற்பாடாகவே இருக்கின்றது. இதனால் குறித்த செயற்பாட்டை விரைந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்து முன்னுரிமை பாதை சட்டம் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. காலி சாலையில் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் இந்த திட்டம் அமலில் இருக்கும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் ASP வுட்லர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் 16,000 ஏக்கர் நிலத்தில் தென்னைச்செய்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தென்னை பயிற்சியை மேற்கொள்ள தொடர்புடைய நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வாத்துவ பொத்துப்பெட்டிய பகுதியில் இருந்து புறப்பட்ட மீன்பிடி படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது.
3 மீனவர்களை ஏற்றிச் சென்ற நேத்துல புதா மீன்பிடி கப்பல் நேற்று காலை கடலுக்கு சென்று மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்துள்ளது. பொத்துப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்கள் விபத்தில் இருந்து உயிர் தப்பியுள்ளனர். மற்றொரு மீன்பிடி படகு மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு வஸ்கடுவ கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேராவில் தேக்கங்காட்டு பகுதியில் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு வருகை தந்த பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது. மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மோதுண்ட விபத்தில் ஒருவர் காயமடைந்து புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூலாவடி நெல்லிக்காட்டில் நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் யானை தாக்கியதில் 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். நெல்லிக்காட்டு கிராமத்துக்குள் நேற்றிரவு புகுந்த யானை வீட்டின் முன்பகுதியில் வைத்து குடும்பஸ்தர் ஒருவரை தாக்கியுள்ளது. இதன்போது யானையின் தாக்குதல் காரணமாக குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரையில் ஊழத்தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 300க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கையூட்டல், போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை உருவாக்கியமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓக்கிய உடவேரியவத்தை பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞன் 22 வயதானவர் என்றும் உடவேரியவத்தையுள்ள ஓக்கிய விகாரைக்கு அருகில் வசிப்பவர் என்றும் கூறப்படுகிறது. இளைஞனின் திடீர் மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கல்துமுல்ல பண்டாரவளை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கேகாலி அவிசாவளி வீதியில் தெஹியோவிட்ட பகுதியில் ஆடை தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பஸ் கவிழ்ந்ததில் 42 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெரணிய கலையில் இருந்து அவிசாவளை கைத்தொழிற்பேட்டைக்கு பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையின் கடற்கரைகளில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றாமல் இருப்பதற்கு கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அத்தோடு அந்த கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் அபராதம் அறவிட திட்டமிட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் அபராதம் அறவிடுவதன் மூலம் ஆண்டுதோறும் அனுமதியை புதுப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு தேவையான சட்ட விதிகளை தயாரிப்பதற்காக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களத்தின் இயக்குனர் ஜெனரல் பேராசிரியர் டர்னி பிரதீப் குமார தெரிவித்துள்ளார். மரட்டுவை நீதவானாக பணியாற்றிய திலின கமகேவின் பணிகளை இடைநிறுத்த நீதி சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவருக்கு எதிரான தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதி சேவை ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணையை அடுத்து இந்த இடைநீக்கம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு குறித்து 21 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு கோரி ஆணைக்குழு நேற்று எழுத்துப்பூர்வமாக நீதவானுக்கு அறிவித்துள்ளது. முன்னதாக சட்டவிரோதமான யானை வைத்திருந்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த ஜூன் மாதம் நீதி சேவை ஆணைக்குழு திலின கமகேவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.